தகவல் தொழில்நுட்பத்தினூடாகவே உலகை வெற்றி கொள்ள முடியும். நாட்டின் சகல பிள்ளைகளுக்கும் தகவல் தொழில்நுட்பத்தினூடாக புதிய உலகில் பிரவேசிப்பதற்கான வழிகள் திறக்கப்பட்டுள்ளதாக ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ஷ தெரிவித்துள்ளார். பதுளை மாவட்டத்தில் நிர்மாணிக்கப்பட்ட 4 மஹிந்தோதய விஞ்ஞான தொழில்நுட்ப ஆய்வுக்கூடங்களை திறந்து வைத்து உரையாற்றும் போது ஜனாதிபதி இதனை தெரிவித்தார். ஜனாதிபதி முதலில் பசறை பிபிலேகம மகாவித்தியாலயத்தில் நிர்மாணிக்கப்பட்ட மஹிந்தோதய தொழில்நுட்ப ஆய்வுக்கூடத்தை திறந்து வைத்தார். 40 கணினிகள் கொண்ட கணினிக்கூடம், 20 கணினிகளை கொண்ட மொழியியல் பிரிவு, கணித பிரிவு, நெனச தொலைக்கல்வி பிரிவு, உயர்தர விஞ்ஞான பிரிவு ஆகியன மஹிந்தோதய தொழில்நுட்ப கூடத்தில் அமைந்துள்ளன. அதனை மாணவர்களிடம் கையளித்த ஜனாதிபதி அதன் ஏனைய பகுதிகளையும் சென்று பார்வையிட்டார். மாணவர்களின் கல்வி நடவடிக்கைகள் தொடர்பாக கேட்டறிந்தார். பாடசாலையில் பெரும் எண்ணிக்கையிலான மக்கள் கூடியிருந்ததுடன் ஜனாதிபதி அவர்களுடன் நட்புறவு ரீதியாக உரையாடினார். தோட்டப்பகுதி சார்களுக்காக பதுளை கோணகேலே தமிழ் மகா வித்தியாலயத்தில் நிர்மாணிக்கப்பட்ட மஹிந்தோதய தொழில்நுட்ப ஆய்வுக்கூடத்தை ஜனாதிபதி அதனைத் தொடர்ந்து திறந்து வைத்தார். சகல வசதிகளையும் கொண்டதாக இந்த தொழில்நுட்ப ஆய்வுக்கூடம் நிர்மாணிக்கப்பட்டுள்ளது. தமக்கு ஒருபோதும் கிடைக்காத வசதிகளுடன் கூடிய இந்த தொழில்நுட்ப ஆய்வுக்கூடத்தை பார்த்து அந்த மாணவர்கள் மகத்தான வரவேற்பளித்தனர். மாணவர்கள் கல்வி பயிலுமை பாடசாலைக்கு மஹிந்தோதய தொழில்நுட்ப ஆய்வுக்கூடம் கிடைத்ததைத் தொடர்ந்து அங்கு விஞ்ஞான பாடத்தையும் கற்பிப்பதற்கான நடவடிக்கைகள் இன்று ஆரம்பிக்கப்பட்டமை குறிப்பிடத்தக்கது. அதனைத் தொடர்ந்து ஜனாதிபதி பசறை மகா வித்தியாலயத்தில் நிர்மாணிக்கப்பட்ட மஹிந்தோதய தொழில்நுட்ப ஆய்வுக்கூடத்தை திறந்து வைத்தார். பின்னர் ஜனாதிபதி அப்பாடசாலையின் ஏனைய பகுதிகளையும் சென்று பார்வையிட்டார். பெற்றோர் பிரதேசவாசிகள் உட்பட பெரும் எண்ணிக்கையிலானோர் அங்கு திரண்டு ஜனாதிபதியை வரவேற்றனர்.